இனிய உறவுகளுக்கு வணக்கம். இந்து மதம் அப்படிங்கிறது வீரம், மாண்பு நிறைந்த உலகின் ஒரு ஒப்பற்ற மதமாக இருந்துட்டு வந்தது. மொழி, கலாச்சாரம், வீரம், மருத்துவம், கல்வி, விவசாயம், கலை, இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மதமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மானம், வீரம், ரோஷம் எதுவுமே இல்லாத ஒரு மதமாக மாறி போனது. இப்படி சொல்கிறேன், நீங்கள் கோச்சிக்க வேண்டாம். உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு வீரன், உலகத்தின் அதிக நாடுகளை வெற்றி கொண்ட ஒரு வீர மன்னன் யாருன்னா இன்னைக்கு சரித்திரத்தில் நம்ம படிக்கிறது அலெக்சாண்டர் அப்படிங்கிற மன்னன். அந்த மன்னர் எந்த நாட்டில் கடைசியாக தோற்று போனார்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் நம்மளுடைய இந்து மன்னன் புருஷோத்தமனிடம் கதிகலங்கி தோற்று போனார். இந்த சரித்திரம் நம்மளுடைய இந்து மக்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் ஒரு இறை வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை போல ஒரு சுலபமாக போய் ஒரு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஷூவை போட்டுட்டு ஆலயத்துக்குள்ள போட்டு ஒரு பிரார்த்தனை பண்ற மாதிரிலாம் பண்ணல. முறையா சாணமிட்டு, கோலமிட்டு, தீ வளர்த்து, ஹோமங்கள் வளர்த்து, 100 மூலிகைகளை உள்ள போட்டு, வாசனை திரவியங்கள், மலரை போட்டு, மந்திரங்கள் சொல்லி மிகச்சிறந்த முறையில் மிக சக்தி வாய்ந்த இறைவனை வழிபட்டு